லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பம்கின் சப்பாத்தி. பம்கின் நம்ம அதிகமா விரும்பி சாப்பிடுறதுல, ஆனா அதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. நீங்க இந்த மாதிரி சப்பாத்தியா பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. செகண்ட் நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் கார்ன் ரைஸ். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இன்ஸ்டண்டா பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனா இந்த ரெசிபியை நீங்க பண்ணி கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணிக்காவை வேக வச்சிடலாங்க. இதுக்கு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இது கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அது கூடவே 2 மிளகா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்ல மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். அது கூட சின்னதாக கட் பண்ண ஸ்பினாச், நம்ம அரைச்சி வச்சிருக்க பம்கின் பேஸ்ட், கொஞ்சமாக ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பம்கின் பேஸ்ட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கனால ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வரணும். இனி மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி வச்சிக்கலாம். ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு. மேலே இருந்த எண்ணெய் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிக்கலாம். அப்போ நமக்கு சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி உருட்டும் போது 2 சைடும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அப்போ சப்பாத்தி ஒட்டாது, ஈஸியாக வரும். கையில் வச்சு இந்த மாதிரி தட்டுனாலே போதுங்க. எக்ஸ்ட்ரா அரைக்க மாவெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இனி சப்பாத்தி கல்லை போட்டு எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பம்கின் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் குழம்பு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கார்ன் ரைஸ். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் வரது வர அதை வதக்கிக்கலாம். பொன்னிறம் வந்ததும் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி திரும்பவும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் காரத்திற்கு 1 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கேரட்டும் ஆல்ரெடி கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக பெப்பரும் தேவைக்கு ஏற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் அப்படியே வதக்கிக்கோங்க. இனி நான் ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும் போது கொஞ்சம் நெய்யும் பட்டையெல்லாம் போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரைஸை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். டேஸ்டியான கார்ன் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.